Thursday ஆஃப்டர்நூன். இப்போல்லாம் லஞ்சுக்கு இல்லை டின்னருக்கு இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய சேர்க்குறேன். ஸோ அதில் வந்து இந்த மோஸ்ட்டாக சுரக்கா தான். வீக்லி 2 வைஸ் ஆச்சு பொரியல் இல்லை கூட்டு பண்ணிடுவேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க, அதுக்கப்புறம் கால் வீக்கம், கால் வலி அந்த மாதிரி இருக்கவங்க, இல்லை வெயிட் லாஸில் இருக்கவங்க கூட தாராளமாக இந்த சுரக்கா வீக்லி 2-3 வாட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லது. அப்புறம் இப்போ இருக்கிற பசங்களுக்கெல்லாம் பேரண்டிங் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போ வந்து சின்ன சின்ன பசங்க கூட எந்த ஒரு சண்டைக்காக இருந்தாலும் சரி, இல்லை மர்டர் பண்ணுற அளவுக்கு கூட தைரியமாக துணிஞ்சு நிற்கிறாங்க. இந்த ஒரு இன்சிடென்ட் எல்லாருக்குமே மோஸ்ட்லி தெரியும். ஒரு ஹிந்திக்கார பையனை நிறைய பேர் சேர்ந்து அவனை வெட்டி அவன் ஹாஸ்பிட்டலில் போய் ரொம்ப சீரியஸாக இருந்து இப்போ உயிரோட இருக்கான்னு தெரியும். இப்போது இதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட், ஸ்கூல் படிக்கிற பையன் அவனோட கிளாஸில் ஏதோ ஒரு பையன் கருப்பாக இருக்கான்னு சொல்லி அவன் கூட வாக்குவாதமாகி 2-3 பேராக சேர்ந்து அந்த பையனை, கருப்பாக இருக்கிற பையனை கையை காலை பிடிச்சி எரியிற நெருப்பில் தூக்கி போகிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்குது. ஏதோ அந்த பையனோட நல்ல நேரம் கை மட்டும்தான் கருகி போச்சு, மற்றபடி அவன் நல்லா தான் இருக்கான் இப்போதைக்கு. இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு யார் தான் அவங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க, இல்லை யார் தான் அவங்களுக்குலாம் தைரியம் தராங்கன்னு தெரியல. அவனுங்க இப்படி பண்ணுறதால அவங்க பேரண்ட்டை பற்றி தப்பாக சொல்கிறதா, இல்லை அவங்க வளர்ப்பை தப்பாக சொல்கிறதா, இல்லை இந்த மாதிரி ஆளுங்களாம் என்கரேஜ் பண்ணுற இந்த சொசைட்டியை தப்பு சொல்கிறதானே தெரியல. இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளாம் ஸ்கூல் படிக்கும் போது அடுத்தவன் பென்சில் திருடக்கூடாது, அடுத்தவன் பொருளை எடுக்கக்கூடாது, அடுத்தவன் பொருள் மேலே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு அடித்து வளர்த்ததுனால தான் என்னமோ நம்மளாம் கொஞ்சம் ஒழுங்காக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தப்பு ஒருத்தன் பண்ணுறான்னா அவனுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு தண்டனை கிடச்சே ஆகணும். இல்லைனா அடுத்தடுத்து வரவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூட பயப்படவே மாட்டான், யோசிக்காமல் பண்ணிட்டு போயிடுவான்.